மெட்ரோ டிவி நடத்தும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம். இன்றைய சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது என்னது? ஐயோ, அந்த பாட்டுலாம் இன்னைக்கு கிடையாது. ஓ, அதுக்காக சொல்றியா? மேட்சிங் போட்டிருக்கனால அப்படி சொல்றாங்களா அந்த அக்கா? சரியா? ஆனா அந்த பாட்டு நமக்கு இன்னைக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? கதை தானே? ஓ ஆமாம், எந்த காரியம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும். சரியா? அப்போ எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவோமா? முழங்கால் போடுங்க, கண்ணை முடிக்கோங்க. ஓகே, ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கதை, பாட்டு, வசனம் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும். ஆமேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஓ, பாட்டு வித் டான்ஸு. அதனால தான் உங்களுக்கு ஆட்டம் வருதா? எல்லாரும் பாட்டு கேட்போமா? பாட்டு சொல்லி கொடுக்க நம்மளுக்கு யார் வர போகிறா சொல்லுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த ரெண்டு அண்ணன், வசந்த் அண்ணன், ஃப்ராங்க்லின் அண்ணன். வசந்த் அண்ணன் ஃப்ராங்க்லின் வெல்கம் பண்ணிடுவோமா? கூப்பிடுங்க, வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? அண்ணே சூப்பரா இருக்கோண்ணே. பார்த்தாலே தெரியுதுண்ணே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு. அண்ணே, உங்களுக்கு பிரச்சனை வந்துன்னா என்னன்னே பண்ணுவீங்க? பிரச்சனை வந்துச்சானே? ஆமாண்ணே. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே உட்காந்து அழுவேனே. அப்படியே ரூமை சத்திட்டு அழுதுருவீங்களோண்ணே? ஆமாண்ணே. ஸ்கூல்ல யாராச்சும் திட்டாங்கன்னா அழுவேன். அப்புறம் ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா அழுவேன். டீச்சர் திட்டாங்கன்னா அழுவேனே உட்காந்து. அண்ணே, நிறைய பேரோட லைஃப் உங்க லைஃபோட கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாரும் இப்படிதான் ரூமை பூட்டிட்டு அழுறாங்கண்ணே. ஆனா பைபிள்ல சொல்லுங்கண்ணே, ஒரு 2 பேருண்ணே, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? கடுமையான பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவங்க ஜெயில இருந்தாங்கண்ணே. ஜெயில இருந்தாங்க? அடியாத்தி. ஆமா, ஜெயில இருந்தாங்க. நம்ம ஜெயில இருந்தா என்னன்னே பண்ணுவோம்? சோகமா உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டே எப்போண்டா எனக்கு விடுதலை கிடைக்கும் வெளியே போனா நினைப்போம். ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை துதித்து பாடினாங்கண்ணே. அப்படியா? ஜெயில இருக்கும்போது சந்தோஷமா இருந்தாங்களா? ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆஹா, ஜெயில இருக்கிறத விட ஜெயில இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கண்ணே. ஜெயில இருக்கும்போது அவங்க துதிச்சு பாடினாங்களோ? ஆமாண்ணே. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த பாட்டுல கத்துக்கிட போறோம். கத்துக்கலாமாண்ணே? ஓகேண்ணே, கண்டிப்பாண்ணே. ஆமாண்ணே. ரெடியா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? கத்துக்கலாமா? ஓகே. இப்ப நாங்க பாடுறோம், நல்லா காதை திறந்து வச்சு கவனிங்க. சரியா? பாட்டு சத்தம் கேட்குதையா, பவுலும் சீலாம் கர்த்தரை துதித்தாரையா. ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேட்குதையா, பவுலும் சீலாம் கர்த்தரை துதித்தாரையா. கண்கள் 2 விலங்கிலே, கால்கள் தொடு மரத்திலே, கர்த்தர் நாமம் வாய்
பாட்டு என்ன சொல்லுச்சுன்னு? புரிஞ்சுனே, நல்லா புரிஞ்சு. ஆமாண்ணே, அவங்க ஜெயிலுக்குள்ள அந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லயும் என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை துதித்து பாடினாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய பாடுகள் வரலாம். திடீர்னு ஒரு நாள் நமக்கு ரொம்ப கவலையா இருக்கும், ஒரு நாள் ஹாப்பியா இருக்கும். அப்படி நிறைய பிரச்சனைகள் மாறி மாறி நமக்கு வந்தாலும் யாரை மட்டுமே நம்ம முன்னிறுத்தணும்? ஏசப்பா மட்டும் தான் முன்னிறுத்தணும். நம்ம எல்லா நேரமும் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஆமாண்ணே, எல்லா நேரமும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணோம்னா ஏசப்பாக்காண்டி நம்ம பிரகாசிக்க முடியும்னே. அததான் இந்த பாட்டை அழகா சொல்லுதுண்ணே. ஓகேண்ணே, சூப்பரா இருந்துச்சுண்ணே. அண்ணே, இப்போ இந்த பாட்டை நீங்க 2 எல்லாம் பாடுங்க, நானும் பிள்ளைங்களும் சேர்ந்து பாடி இந்த பாட்டை கத்துக்கிறோனே. ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. சேர்ந்து பாடிடலாமா? பாடிடலாண்ணே. ரெடிண்ணே? ஆர் யூ ரெடி? எஸ் எஸ், we are ready. we are ready. அந்த ஆக்ஷனோட பண்ணணும்ல. எஸ் எஸ் எஸ், we are ready. சேர்ந்து பண்ணுங்க. ஆர் யூ ரெடி? எஸ் எஸ், we are ready. ஓகே, சூப்பர். இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் பாடுறோம்னா, ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேட்குதையா, ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேட்குதையா, பவுலும் சீலாவும் கர்த்தரையே துதித்தாரையா, பவுலும் சீலாவும் கர்த்தரையே துதித்தாரையா, ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேட்குதையா, ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேட்குதையா, பவுலும் சீலாவும் கர்த்தரையே துதித்தாரையா, பவுலும் சீலாவும் கர்த்தரையே துதித்தாரையா, கைகள் 2 விலங்கிலே கால்கள் தொழு மரத்திலே, கைகள் 2 விலங்கிலே கால்கள் தொழு மரத்திலே, கர்த்தர் நாமம் வாயிலே அறிக்கை செய்தார் பாட்டிலே, கர்த்தர் நாமம் வாயிலே அறிக்கை செய்தார் பாட்டிலே. ஓகே, சூப்பரா பாடிட்டீங்க. இப்போ அடுத்த 2 லைன்ஸ் போலாம். ஆமாண்ணே, அடுத்து செஞ்ச போலாம். ஜெயிலுக்குள்ளே டமார் 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 டம் டும் டம் டும், ஜெயிலுக்குள்ளே டமார் 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 டம் டும் டும் டும், பூமியும் அதிர்ந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலன்றது, பூமியும் அதிர்ந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலன்றது, சூழ்நிலைகள் மாறினாலும் துதித்து பாடு, இயேசுவுக்காய் நீயும் பிரகாசிப்பாய், சூழ்நிலைகள் மாறினாலும் துதித்து பாடு, இயேசுவுக்காய் நீயும் பிரகாசிப்பாய். சூப்பர், சூப்பரா நம்ம கூட சேர்ந்து பாடிட்டாங்கண்ணே. இப்போ இந்த பாட்டுக்கான என்னென்ன பார்க்க போறோம்? ஆக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா சத்தமா பாடணும். சரியா? பாடினாதான் இங்க ஆக்ஷன் பண்ணுவோம். ரெடியானே? ஓகே. பாடிடுவீங்களா இல்ல எதிர்த்து அந்த பக்கமா ஓடிடுவீங்களா? அண்ணே, அவங்க பாடுறத பார்த்து நம்ம தானே ஓடுவோம். அப்படியா? இல்ல 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 கேட்க முடியாதுங்கிறீங்களா? இல்ல, சூப்பரா பாடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம அவங்க வேகமா அவங்க வீட்டுக்கே ஓடி போய் கேட்போம்னு சொல்ல வரேன். அப்படியா? உங்க வீட்டுக்கு வந்து நாங்க அந்த பாட்டை கேட்போம். சரி, பரவாயில்லமா. நீங்க எந்திரிச்சு, அதாவது உட்கார்ந்து இப்போ எங்க கூட சேர்ந்து இந்த பாட்டை சத்தமா பாட போறீங்க. நாங்க இதற்கான ஆக்சன் பண்ண போறோம். ரெடியா? ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேட்குதையா, பவுலும் சீலாம் கர்த்தரையே துதித்தாரையா, ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேட்குதையா, பவுலும் சீலாம் கர்த்தரையே துதித்தாரையா, கைகள் 2 விலங்கிலே கால்கள் தொழு மரத்திலே, கர்த்தர் நாமம் வாயிலே அறிக்கை செய்தார் பாட்டிலே, கைகள் 2 விலங்கிலே கால்கள் தொழு மரத்திலே, கர்த்தர் நாமம் வாயிலே அறிக்கை செய்தார் பாட்டிலே, ஜெயிலுக்குள்ளே டமா 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 டம் டும் டும் டும், பூமியும் அதிர்ந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலன்றது, பூமியும் அதிர்ந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலன்றது, சூழ்நிலைகள் மாறினாலும் துதித்து பாடு, இயேசுவுக்காய் நீயும் பிரகாசிப்பாய், சூழ்நிலைகள் மாறினாலும் துதித்து பாடு, இயேசுவுக்காய் நீயும் பிரகாசிப்பாய். ஆனே, ரொம்ப சூப்பரா பாடினாங்கண்ணே. ஆமாண்ணே, சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆக்ஷன் அப்படியே கூர்ந்து கவனிச்சாங்க. இப்போ அவங்க ஆக்ஷன் பண்ணதுல அவங்க வீடே அதிர்ந்துதுன்னா பாத்துக்கோங்க. ஆமாண்ணே, இப்ப எந்திரிச்சு பண்ண போற ஆக்ஷன்ல உட்கார்ந்தே அதிர்ந்துட்டுனா எந்திரிச்சா என்னனே ஆகும்? ஆமாண்ணே, ரொம்ப கஷ்டம் தான். ஓகே, நீங்க இப்ப எந்திரிச்சு இந்த சாங் ரியாக்ஷன் எங்க கூட சேர்ந்து பண்ண போறீங்க. ஆமா அண்ணே, எந்திரிச்சு பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வீட கிட்ட இடிச்சு போட்டுற கூடாது. பார்த்து பத்திரமா ஆடணும். சரியா? சூப்பரா ஆக்ஷன் பண்ணணும். ஓகே ஓகே, எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க.
ஆக்ஷன் பண்ணிட்டாங்கண்ணே. செம்மையா பண்ணிட்டாங்கண்ணே. ஒரு கிளாப் கொடுத்துலாமாண்ணே? ஓகேண்ணே, வெரி குட், சூப்பரா கிளாப் பண்ணிட்டீங்க. இப்போ உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டீங்களா? சரி, ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல சாங்கோட நம்ம அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். வசந்த் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும் பாட்டு நல்லா இருந்துச்சா? டான்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கெல்லாம் பிடிச்சது இல்லை? அந்த ஒரு தம்பிலாம் டான்ஸ் ஆடும்போது வீட்டில் சட்டியெல்லாம் தட்டி விட்டுட்டான். டம்மு டிம்முன்னு தட்டி விட்டு அப்படி தானே? பாட்டெலாம் நல்லா இருந்துச்சுல்ல? அந்த பாட்டை நீங்கள் அடிக்கடி யூடியூப்பில் போட்டு போட்டு கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல மனப்பாடமாகும். நீங்களும் எங்கேயாவது யாராவது பாட்டு படிக்க சொன்னால் ஆக்ஷனோட பாட்டு படிக்கலாம். சரியா? ஓகே, அடுத்தது என்ன பார்க்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். பாட்டுக்கு அடுத்து என்ன வரும்? பைபிள் ஸ்டோரியா? இல்லையே, நீங்கள் சொல்லுங்கள். மனப்பாட வசனம். அந்த தம்பி கரெக்டாக சொல்கிறான் பாரு. இந்த அக்கா மறந்துட்டாங்க. ஐயோ ஐயோ, மனப்பாட வசனம் தானே வரும். மனப்பாட வசனம். ரைட், மனப்பாட வசனம் சொல்லிக் கொடுக்க யார் வரா இன்னைக்கு? அந்த ஒரு அக்கா வருவாங்க இப்போ. வாங்க 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 வாங்க, மனப்பாட வசனம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வாங்க. ஹாய், நீ இன்னைக்கு என்ன வசனம் எங்களுக்கு சொல்லி கொடுக்க போற? அக்கா, இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான வசனத்தோட வந்திருக்கேன். சொல்லித்தரவா? நான் ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன். நீங்களும் பிள்ளைங்களும் சேர்ந்து சொல்லுங்க, சரியா? ஓகே. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சூப்பரா சொல்லிட்டீங்களே நீங்களும் பிள்ளைங்களும் சேர்ந்து. இப்போ இந்த வசனத்தை நான் ரெண்டு வார்த்தையும் சொல்லி தரேன். நீங்க எப்படி சொல்றீங்க பாப்போமா? எனக்கு தெரியும், நீங்க கண்டிப்பா தோத்து போயிருவீங்க. நான் ஜெயிக்க போறேன். பாப்போமா? பாப்போம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சூப்பரா சொல்லிட்டீங்களா பிள்ளைங்களுக்கு கூட சேர்ந்து. இப்போ இந்த வசனத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவோமா? ரெடியா? ரெடி. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாயிருக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சூப்பரா சொல்லிட்டீங்களா? எல்லாத்தையும் கிளாப் பண்ணிடுவோமா? ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு வசனத்துல வந்து நாம உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். ஹாய் குட்டீஸ், வசனம் நல்லா படிச்சிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா வசனம்? நல்ல சூப்பராக இருந்துச்சுல்ல? அவங்களும் சூப்பராக வசனம் படிப்பாங்க. டெய்லி வசனம்லாம் எழுதி எழுதி வைக்காங்க நோட்டில். நோட்டில் எழுதி வச்சுட்டு மனப்பாடமாக வீட்டில் சொல்லி காமிப்பாங்களாம். நீங்கள் சண்டே கிளாஸ் போயில அப்படி படிப்பீங்களா? மனப்பாட வசனம்லாம் படிப்பீங்கள்ல, எக்ஸாம்லாம் வைப்பாங்கல்ல, அதிலெல்லாம் எழுதுவீங்களா? இந்த அக்காவும் நல்லா எழுதுவாங்களாம். தலையை ஸ்பீடாக ஆட்டுறாங்க பார்த்தீங்களா? நீங்களும் அப்படி தானே? சூப்பர், ஓகே. வசனம் எழுதுவாங்க. அப்போ அடுத்தது என்ன பார்க்கணும்? இப்போ பைபிள் கதை. பைபிள் கதை சொல்கிறதுக்கு யார் வாரா? இன்னைக்கு பைபிள் கதை சொல்கிறதுக்கு யார் வாரா நமக்கு? பிரபு அண்ணன் வராங்க. பிரபு அண்ணன் இப்போ நம்மளுக்கு பைபிள் கதை சொல்லி தருவாங்க. கேட்போமா? பைபிள் கதை சொல்கிறதுக்கு பிரபு அண்ணனை வெல்கம் பண்ணுவோமா? எல்லாரும் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. வாங்க பிரபு அண்ணன். குட்டி தம்பி தங்கச்சி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யோசேப்புடைய கதை. யோசேப்பு ஒரு நல்ல வாலிபனாக 13 வயது இருக்கும்போது அவனுக்கு கூட பிறந்த அண்ணன்மார்கள் 11 பேர். ஒரு நாள் அவன் அண்ணனோட பேசிக்கிட்டு இருந்தான். அண்ணன்மாருக்கெல்லாம் இவர் மேலே ஒரு சின்ன வெறுப்பு இருந்தது. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா இவனை ரொம்ப நேசித்தார். அது மட்டும் இல்லாமல் அழகழகாக கலராக நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் யோசேப்புக்கு கொடுத்தாங்க. மற்றவர்களை காட்டிலும் யோசேப்பு மேலே அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரியம் அதிகமாக இருந்தது. ஏன்னா செல்ல பிள்ளை ரொம்ப அழகாக இருந்தான்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு நாள் அவன் அண்ணன்ட்ட சொல்றேன், அண்ணே நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து கதிர் அறுத்து கொண்டு இருந்தோம். அப்போ என்னுடைய கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்றது, மீதி உங்கள் கட்டுகள் எல்லாமே என்னை பார்த்து தலை குனிந்து இருந்தது. அப்படிப்பட்ட கனவு ஒன்று கண்டனே அப்படின்னு சொன்னான். அண்ணன்மார்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு. என்னது, நாங்கள்லாம் ஒன்றை வணங்குவோமா, நீ கனவுல கூட அப்படி காணக்கூடாது எப்படி என்று அவர்களை எச்சரித்தார்கள். அவன் சொன்னான், கடவுள் எனக்கு இந்த கனவை தந்தார் அப்படின்னு சொன்னான். இன்னும் சில நாள் கழித்து அவங்க அப்பாட்ட சொன்னான், அப்பா நான் ஒரு கனவு கண்டேன், சூரியன் சந்திரன் அது மட்டும் இல்லாமல் 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்குற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பாவுக்கும் கோவம் வந்துச்சு. என்னது, சூரியன்னா சந்திரன் உங்கள் அம்மா, 11 அண்ணன்மார்களும் உன்னை வணங்குவார்களா, அப்படியா அப்படியா நீ சொல்கிற அப்படின்னு. குட்டி தம்பி தங்கச்சி, அந்த குட்டி தம்பி யோசேப்புக்கு கடவுள் ஒரு ஞானமான வரத்தை கொடுத்துருந்தாங்க. கனவு போன்ற ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்துருந்தாங்க. அவர் என்ன கனவு கண்டாரோ அது பலிக்க ஆரம்பிச்சது. நீ இப்போ சின்ன பையனாக இருக்கிற, உனக்கு கூட பாடல் பாடுறதுக்கு தாளந்து கொடுக்கலாம், பாடல் எழுதுவதற்கு தாளந்து கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் குட்டி கதைகள் சொல்கிறதுக்கு தாளந்து கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் கதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தாளந்து கொடுக்கலாம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தாளந்து கொடுக்கலாம், அது மட்டும் இல்லை உங்களுக்கு சுகமாக்குற வரம் கூட கடவுள் கொடுக்கலாம், பிரசங்கிக்க வரம் கொடுக்கலாம். இன்னைக்கு பாலகர் வாயினாலே நான் வெளிப்படுவேன் கடவுள் சொல்லியிருக்கிறாரு, ஓ மூலம் கடவுள் வெளிப்படுத்தலாம். இந்த யோசேப்புக்கு கொடுத்த தாளந்து பிற்காலத்தில் அவனை பெரிய நிலைமையில் உயர்த்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் மூலம்தான் அவனுடைய குடும்பங்கள் என்னப்பட ஐடென்டிட்டி, அவனுடைய குடும்பங்கள் எல்லாமே அவன் மூலமாகவே அடையாளப்படுத்தப்பட்டது. யோசேப்பின் வம்சமாக அவருடைய சகோதரர்கள் எல்லாம் வெளியே அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஓம் மூலம் கடவுள் உன்னுடைய குடும்பத்தை உயர்த்தலாம், உன்னுடைய பேர் மூலம் உன் குடும்பத்தையும் உன்னுடைய சகோதரர்களையும் உயர்த்தலாம். அதனால் நீ கடவுள்கிட்ட ஒப்பிடு, கடவுளை எனக்கு நீ என்ன தாளந்தை தந்திருக்கிறீர், இந்த விடுமுறை காலங்களில் அந்த தாளந்தை நான் பயன்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், கடவுள் உன்னை வழி நடத்துவார். யோசேப்பு உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்துவார். இன்னொரு நல்ல கதையோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய். பைபிள் கதை சூப்பராக இருந்துச்சா? சூப்பரா பைபிள் கதை சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? அவங்க எல்லாருக்கும் பிடிச்சுதான். ஆமான்னு சத்தமாக சொல்கிறாங்க. எனக்கு கேட்டுச்சு, உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சா? பிரபுண்ணே பைபிள் கதை சூப்பராக சொன்னாங்க. அதில் என்ன சொன்னாங்க? சொப்பனம் பார்த்ததெல்லாம் சொன்னாங்கல்ல, உங்களுக்கும் அதேமாதிரி சொப்பனம்லாம் வருமா? ஏசப்பா நிறைய பேர்கிட்ட சொப்பனம் மூலியமாலாம் பேசுவாங்களாம். சின்ன பிள்ளைகள்கிட்ட சொப்பனம் மூலியமாக ஏசப்பா நடக்க போகிறதெல்லாம் சொல்லி தருவாங்களாம். நீனும் நல்லா பைபிள் வாசித்து நல்லா ஜோம் பண்ணி டெய்லி தூங்கும்போது ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு படுத்தனா உனக்கும் அதே மாதிரி வரங்கள்லாம் கிடைக்கும். ஆமாம், அப்படி தானக்கா? ஏசப்பா சின்ன பிள்ளைகள்ட்டையும் நல்லா பேசுவாங்கல்ல, சின்ன பிள்ளைகளுக்கும் எல்லாத்தையும் சொல்லி தருவாங்கல்ல, சொல்லி தருவாங்க. பார்த்தீங்களா? அப்போ நீங்களும் ஏசப்பா பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் எல்லா காரியமும் ஏசப்பா சொல்லி தருவாங்க. ஓகேவா? அப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? பொதுக்கதைன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பொதுக்கதை கேட்க போகிறோம். பொதுக்கதை கேட்குறதுக்கு எல்லாரும் கை கட்டி ரெடியாக உட்காந்துக்கிடலாமா? பொதுக்கதை சொல்லி கொடுக்குறதுக்கு நம்ம செல்வராஜ் அண்ணன் வராங்க. செல்வராஜ் அண்ணன் வெல்கம் பண்ணுவோமா? வாங்க செல்வராஜ் அண்ணன். ஹலோ குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு அண்ணே உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். திருநெல்வேலியில் வண்ணார்பேட்டை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே ஒரு சண்டே கிளாஸு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சண்டே கிளாஸில் ஒரு குட்டி பாப்பா, 6ஆப்பு படிக்கிற ஒரு குட்டி பாப்பா ரெகுலராக அந்த சண்டே கிளாஸுக்கு வருவா. டெய்லி ஒவ்வொரு வாரமும் தவறாமல் அந்த சண்டே கிளாஸுக்கு வருவா. அங்கே அண்ணன் சொல்லி கொடுக்குற கதை, பாட்டு, வசனங்கள் எல்லாத்தையும் நல்லா ஆர்வமாக படிச்சுக்கிடுவா. அந்த சண்டே கிளாஸ் அண்ணன் ஒரு முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் முகாமுக்காக அங்கேருந்து எல்லா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த குட்டி பாப்பாவும் 6ஆப்பு படிக்கிற அந்த குட்டி பாப்பாவும் அந்த முகாமுக்கு போனான். 3 நாள் அந்த முகாம்லே தங்கி அங்கே சொல்லி கொடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் கவனமாக கவனிச்சுட்டே இருந்தா. அவளுக்கு ஒரு அங்கே ரட்சிப்பை பற்றி சொல்லி கொடுத்தாங்க,
பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, வரங்களை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் சொல்லி கொடுத்ததையும் கவனமாக இந்த பாப்பா கேட்டுட்டே இருந்தா. அங்கே முகாமில் முடிஞ்சுது. அந்த வரங்களை பற்றி சொல்லும்போது அப்போ இந்த பாப்பாவுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. என்னது, சின்ன பிள்ளைகளுக்கும் ஏசப்பா வரங்கள்லாம் கொடுப்பாங்களா? அவங்க ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்குமா? அவங்க எதுனாலும் சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இந்த பாப்பாவும் அந்த முகாமில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா. ஏசப்பா எனக்கும் வரங்களை கொடுங்க, அந்த வல்லமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா. அந்த முகாம் முடிஞ்சது, அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. சில நாட்கள் ஆச்சு, இந்த பாப்பா சண்டே கிளாஸுக்கு வரல. என்னடா, அந்த சண்டே கிளாஸ் அண்ணே கேட்டாங்க, என்னம்மா அந்த பாப்பாவை காணோம்? அண்ணே, அவங்க அப்பாவுக்கு சுகம் இல்லையாம், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கான் அப்படின்னு பிள்ளைகள்லாம் சொன்னாங்க. என்னம்மா அப்படின்னு, என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த அண்ணன் அந்த பிள்ளைகிட்ட எல்லாம் கேட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்க, அவங்க அப்பாவுக்கு தோல்லாம் அப்படியே உறிஞ்சு உறிஞ்சு கீழே விழுகுதான். அவங்க அப்பாவை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குதான். ரொம்ப அவங்க பார்க்கவே ரொம்ப அசிங்கமாயிட்டாங்க, ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. அவங்களால எதுவுமே தாங்க முடியல. தோல்லாம் அப்படியே உறிஞ்சு விழுந்துட்டே இருக்குது, ரத்தம் வருது. படுத்த படுக்கையா ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்களாம் அப்படின்னு பிள்ளைகள்லாம் சொன்னாங்க. அதை கேட்ட அந்த அண்ணனுக்கும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அடுத்த வாரம் அந்த சண்டே கிளாஸுக்கு போகும்போது அந்த பாப்பா அங்கே வந்து உட்காந்துருந்தா. என்னடா போன வாரம் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம், இன்னைக்கு இந்த பாப்பா வந்து உட்காந்துருக்காளேன்னு அந்த சண்டே கிளாஸ் அண்ணன் கேள்வி கேட்டாங்க. என்னம்மா உங்க அப்பாவுக்கு சுகம் இல்லையா அப்படின்னு அந்த அண்ணன் கேட்டாங்க. அப்போதான் அந்த பாப்பா சொன்னா, என்ன சொன்னா தெரியுமா? அண்ணே, நீங்கள் முகாமுக்கு கூட்டிகிட்டு போனீங்கல்ல, அங்கே முகாமில் வரங்களுக்காக நானும் ஜெபம் பண்ணேனே, எனக்கும் ஆண்டவர் வரம் தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். எங்கள் அப்பா ஜிஹெச்சில் ஹை கிரவுண்டில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே படுத்த படுக்கையாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவை பார்க்கவே எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சுன்னு, அவங்க முகமே வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கள, வரங்கள் கொடுத்தா வரத்தினால நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா கேட்பாங்க, எனக்கு சுகமாக்குற வரம் வேணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணனே. அன்னைக்கு எங்கள் அப்பா படுத்திருந்தாங்க, பெட்டில் படுத்திருந்தாங்க, யாருமே இல்லை, நானும் எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்தோம். எங்கள் அப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. நான் முழங்கால் போட்டு, ஆண்டவரே எங்க அப்பாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, எங்க அப்பா உயிரோட எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாக்காக நான் ஜெபம் பண்ணனே அப்படின்னு அந்த பாப்பா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவங்க அப்பா அத்தனை நாள் 2-3 நாள் படுத்த படுக்கையா இருந்தவங்க அப்படியே அந்த தோல் உரியறதெல்லாம் ஸ்டாப் ஆயிருச்சு. மறுநாள் அந்த அவங்க ஆஸ்பத்திரியில் டாக்டர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு மறுநாள் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. மறுவாரம் இந்த பாப்பா சண்டே கிளாஸ்க்கு வந்து அந்த சண்டே கிளாஸ் அண்ணன்ட்ட இப்படி சொன்னாங்க, எங்க அப்பா இப்ப சுகமாயிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க, அன்னைக்கே சுகமாயிட்டாங்கனே அப்படின்னு இந்த பாப்பா சொன்னா. பார்த்தீங்களா, ஒரு சின்ன பாப்பா, அவ 6th தான் படிக்கிறா, அவ ஜெபம் பண்ணா. ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். ஒருவேளை பெரிய அண்ணன்மாரு அக்காமாரு அவங்களுக்கு தான் வரங்களை கொடுப்பது கிடையாது. உன்னைய மாதிரி ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஏசப்பா உனக்கும் வரத்தை கொடுத்து உன்னையும் பயன்படுத்த முடியும். ஆனா நீ ஆண்டவர்கிட்ட பரிசுத்தமா இருந்து, ஏசப்பா எனக்கும் அந்த வரத்தை தாங்கன்னு நீ கேட்டேனா, உனக்கும் ஆண்டவர் அந்த வரத்தை தருவார், உன்னையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஓகே, அந்த வரத்தை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஹலோ குட்டீஸ், செல்வராஜன் புதுக்கதை சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அந்த பார்த்தீங்களா என்னக்கா சொன்னாங்க செல்வராஜன்? அந்த அப்பாவுக்கு ஃபுல்லா தோல் உறிஞ்சிச்சான். அந்த பொண்ணு ஜெபம் பண்ணனால அவங்க அப்பாவுக்கு நல்ல சுகம் கிடைச்சிச்சான். பார்த்தீங்களா, அந்த குட்டி பாப்பாவோட ப்ரேயரை கேட்டு அந்த அப்பாவுக்கு இருந்த நோயெல்லாம் ஏசப்பா சுகமாக்கியிருக்காங்க. அப்போ உன் ப்ரேயரையும் கேட்பாங்கல்ல. நீனும் பாட்டிக்கோ தாத்தாக்கோ அண்ணனுக்கோ அம்மாக்கோ இல்லை பெரியப்பாக்கோ இல்லை பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கோ யாருக்கு ஜோம் பண்ணாலும் சரி, ஜோம் பண்ணாலும் சரி, ஆண்டவரே இவங்களுக்கு நல்ல ஞானம் கொடுங்க, இவங்களுக்கு வேலை கொடுங்க, என்ன சொல்லி ஜோம் பண்ணாலும் ஏசப்பா செய்வாங்களக்கா. சரி, அப்படி தானே? நீங்களும் ஜெபம் பண்ணணும். நீங்களும் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரைட்டா? ஓகே, அப்போ நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சுதா? இப்போ நம்ம இன்னும் கேள்வி கேட்கலையே. ஓ, இன்னும் கொஸ்டினே கேட்கலையா? இப்போ நம்ம என்ன கேள்வி நேரம். எல்லாரும் எழுதிக்கோங்க.
எழுதிட்டு உங்கள் செல்லெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. கீழே வர்ற நம்பருக்கு டக் 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 டக்னு மெசேஜ் பண்ணிடணும். இங்கே ஜபாக்கா எல்லார் பேரையும் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பெரிய கிஃப்ட் அனுப்புவாங்களாம். ஆமாம், உனக்கு கிஃப்ட் வேணும்ல, ரெடியாக எடுத்து வச்சுக்கோ. ரைட், இப்போ நான் கொஸ்டின் கேட்கட்டா, நீங்கள் கேட்க போகிறீங்களா? நான் கொஸ்டின் கேட்கட்டா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா டக்குன்னு சொல்லிடணும், சரியா? ஓ, அப்போ நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ தான் அவங்க பார்த்துட்டு நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ரைட், வெரி குட். இப்போ நான் கொஸ்டின் கேட்க போகிறேன். ரெடி? அந்த அண்ணன் சொன்ன பைபிள் கதையில் முதல் சொப்பனத்தில் அண்ணனை எத்தனை பேர் வணங்கினாங்க? ஐயோ, சொல்லக்கூடாதுல்ல. அவங்க நமக்கு எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்களும் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், சரியா? எல்லோரும் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஓகே, ரைட். இப்போ முடிச்சிடலாமா? ஓ, ப்ரேயர் பண்ணணும். ரைட், இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிட்டுன்னு எல்லாரும் வருத்தத்தில் இருக்காங்க. ப்ரேயர் பண்ணுவோமா? ரைட் குட்டீஸ், எல்லோரும் முழங்கால் போடுங்க, கண்ணை முடிக்கோங்க. ரைட், கை கூப்பிக்கோங்க. சமத்து பிள்ளைங்களா ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்ல நீங்களும் சொல்கிறீங்களா? ஓகே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வசனம், பாட்டு, பைபிள் கதை, பொது கதை எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதில் இருந்த மாதிரியே நாங்களும் உங்களை பின்பற்ற எங்களுடைய தேவைகளெல்லாம் உங்கள்கிட்டயே முதலாவது கேட்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. அப்படியே நாங்கள் எங்கள் வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். பாய் குட்டீஸ், அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.